சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்கும். இந்த பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் டெலிகேட் வைட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது மென்மையான மிக முக்கியமான அமைப்பு. ரெண்டுமே எதில் ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுன்னா போனி கேவிட்டிஸ் ஆஃப் ஸ்கல் அண்ட் த வெர்டிபிரல் காலம். அதாவது பிரெயின் ஸ்கல்குள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது, ஸ்பைனல் கார்டு வெர்டிபிரல் காலம்குள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு மேக் அப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை உருவாக்குகிறது. மற்றதெல்லாம் பாடியினுடைய மற்ற பகுதியெலாம் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்தை உருவாக்குகிறது. சிஎன்எஸில் 2 மேட்டர்ஸ் இருக்கும். ஒன்று ஒயிட் மேட்டர், another ஒன் கிரே மேட்டர். இது எதனால் உருவாக்கப்படுகிறதுனா வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் ஷீத். மைலின் ஷீத் ப்ரெசன்ட் ஆயிருந்ததுன்னா அது ஒயிட் மேட்டராக இருக்கும். மைலின் ஷீத் ப்ரெசன்ட் ஆகலைன்னா அது கிரே மேட்டராக இருக்கும். ஸ்கல்லு, இந்த ஸ்கல்லுக்குள்ளே தான் பிரெயின் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பிரெயின் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்ட்ஸ் ஆஸ் த கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம். கமாண்ட் பண்ணுறதும் பிரெயின் தான், கண்ட்ரோல் பண்ணுறதும் பிரெயின் தான். இதை என்னன்னு சொல்லலாம்னா சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னு சொல்லலாம். இது எங்கே வைக்கப்பட்டுள்ளதுன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கிரேனியல் கேவிட்டி. மண்டை ஓட்டு கேவிட்டிக்குள்ளே வைக்கப்பட்டுள்ளது தான் பிரெயின். இதில் 3 லேயர்ஸு கவர் ஆகிருக்கும். the brain inside the skull. ஸ்கல்லுக்குள்ள பிரெயின் இருக்கிறது நல்லா இந்த பிக்சரில் தெரியுது. லேயர்ஸ் ஆஃப் பிரெயின். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது டியூரா மேட்டர். அது எப்படி இருக்கும்னா திக் லேயராக இருக்கும். அதே போல் இட் லைன்ஸ் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடியது டியூரா மேட்டர். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அதாவது மீடியனா நடுவில் இருக்கக்கூடிய லேயர் அரக்னாய்டு. இது தின் லேயராக இருக்கும். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த டியூரா மேட்டர் பை அ நேரோ சப்டியூரல் ஸ்பேஸ். அரக்னாய்டு மேட்டரும் டியூரா மேட்டரும் செப்பரேட் ஆகிருக்கும். எதன் மூலம்னா அதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் சப்டியூரல் ஸ்பேஸ். உள்ளே இருக்கக்கூடிய லேயருக்கு பயாமேட்டர்னு பேர். இது எது கூட ஒட்டிகிட்டு இருக்குன்னா பிரெயின் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் அரக்னாய்டு மேட்டர்லேருந்து பிரிஞ்சிருக்கும். எதனாலனா பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் சப் அரக்னாய்டு ஸ்பேஸ்னால் பிரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலரில் இருக்கக்கூடியது ரெண்டுமே டியூரா மேட்டர் தான். அதாவது அவுட்டர் டியூரா மேட்டர், அடுத்து இன்னர் டியூரா மேட்டர், அதுக்கடுத்து இருக்கக்கூடியது அரக்னாய்டு மேட்டர், ஃபைனலாக பிரெயினை ஒட்டி இருக்கக்கூடியது பயாமேட்டர். The brain is divided into 3 major regions. Number 1 forebrain, 2 midbrain, 3 hindbrain. இப்போ forebrain-ஐ நம்ம பார்க்கலாம். forebrain-ல 2 regions இருக்கும். நம்பர் 1 cerebrum, நம்பர் 2 diencephalon. அதில் cerebrum-ஐ நம்ம என்ன சொல்லலாம்னா seat of intelligence சொல்லலாம். இதில் பிரெயினுடைய மேஜர் பார்ட்டே எதுனா cerebrum. இது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது forebrain, green கலரில் இருக்கக்கூடியது midbrain, இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது hindbrain. செரிப்ரம் எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அதை மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து என்ன சொல்கிறோன்னா செரிப்ரம்னு சொல்கிறோம். இதே மாதிரி இந்த பகுதியை cerebellum, இந்த பகுதியை நம்ம brainstemன்னு சொல்லலாம். டயன்செஃப்லானில் 2 ரீஜன் இருக்குது. ஒன்று தலாமஸ், மற்றொன்று ஹைப்போதலாமஸ். இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்போதலாமிக் சல்கஸ்ன்னு சொல்லுவோம். குழிந்திருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்கன்னா சல்கஸ்ன்னு சொல்கிறாங்க.
next the cerebrum. cerebrumல 3 region, ஒன்று outer cortex, inner medulla, basal nuclei அப்படின்னு 3 region இருக்கும். அதில் the superficial region of the cerebrum is called cerebral cortex. அந்த cortex தான் cerebral cortex ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா it looks grey due to the presence of unmyelinated nerve cells. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், myelin sheath present ஆகலைன்னா அது கிரே கலரில் இருக்கும். இதில் present ஆகலை, அதனால் கிரே கலரில் இருக்குது. cerebral cortexல என்னென்ன பகுதி இருக்குன்னா neuronal cell body, dendrites, associated glial and blood vessels. இதெல்லாம் cerebral cortexல present ஆயிருக்கும். The surface of the cerebrum as convolution, அதாவது சில மடிப்புகளை கொண்டுள்ளது. டார்சல் சைடில் பார்த்தீங்கன்னா மடிப்பாக இருக்கும், அதாவது ரேக மாதிரி தெரியலையே, அதுக்கு காரணம் வந்து இந்த மடிப்புகள் தான். அந்த மடிப்புகள்னால அதில் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா குரூவ்ஸ், அதாவது பள்ளங்கள் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மடிப்புகளுக்கு என்ன பேர்னா கைரி, அதுவே சிங்குலராக இருந்தால் கைரஸு. அந்த த ஷாலோ குரூவ்ஸ், அதாவது பள்ளங்களுக்கு என்ன பேர்னா சல்கஸ் பேர், அதாவது சிங்குலரில் சல்கஸ் சொல்லுவாங்க, அதுவே ப்ளூரலாக இருந்தால் சல்சின்னு சொல்லுவாங்க. டீப் குரூவ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் வந்து ஃபிஷர்ஸ். தீஸ் சல்சி அண்ட் கைரி இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த செரிப்ரல் கார்டெக்ஸ். அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எதுனா இந்த சல்சியும் கைரியும் தான். இந்த மேடான பகுதி, அதாவது ஃபோல்டு மடிப்புகள் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதி வந்து கைரஸ், இந்த பகுதி கைரஸ். அடுத்து இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த குரூவ்ஸ் பள்ளங்களுக்கு என்ன பேர்னா சல்கஸ்ன்னு பேர். several sulci divided the cerebrum into 8 lobes. இந்த sulci present ஆயிருக்கிறதுனால அந்த cerebrum 8 lobes-ஆ பிரிக்கப்பட்டுள்ளது. Number 1, a pair of frontals, parietals, temporals and occipitals. இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃப்ரான்டல் லோப், ஒயிட் கலரில் பேரைட்டல் லோப், ரெட் கலரில் இருக்கக்கூடியது வந்து ஆக்சிபிட்டல் லோப், இந்த கிரே கலரில் இருக்கிறது டெம்பரல் லோப். இப்போ தெரியுது பாருங்கள், ஆக்சிபிட்டல், அடுத்து டெம்பரல் லோப். ஃப்ரான்டல் லோப், parietal lobe, occipital lobe, temporal lobe. A medial longitudinal fissure divides the cerebrum longitudinally into two cerebral hemispheres. The longitudinal fissure cerebrum இரண்டு அரைக்கோளங்களாக பிரிக்கிறது. The hemispheres are connected by a tract of nerve fibers called corpus callosum. இந்த ஹெமிஸ்பரை a tract of nerve fibers இணைக்கிறது, அதுக்கு பேர் corpus callosum. இதில் இது ஒரு அரைக்கோளம், இது ஒரு அரைக்கோளம். இதை பிரிப்பது longitudinal fissure, சேர்ப்பது corpus callosum. Cerebral cortex has 3 functional areas. அதில் நம்பர் 1 சென்சரி ஏரியாஸ். இந்த சென்சரி ஏரியாஸ் எதை கொண்டிருக்குன்னா பெரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப்ஸ் ஆஃப் த கார்டெக்ஸை கொண்டிருக்கும். இந்த சென்சரி ஏரியாஸ் என்ன பண்ணுதுன்னா ரிசீவ்ஸ் அண்ட் இன்டர்பிரிட் த சென்சரி இம்பல்சஸ். அந்த சென்சரி இம்பல்சஸை ரிசீவ் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி கடத்துகிற வேலையும் செய்கிறது இந்த சென்சரி ஏரியாஸ் தான். இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது பெரைட்டல் லோப், அடுத்து ரெட் கலரில் இருக்குது ஆக்சிபிட்டல் லோப், கிரே கலரில் இருக்குது டெம்பரல் லோப். இந்த 3 லோப்ஸும் எதுக்குள்ள அடங்குனா சென்சரி ஏரியாஸ்குள்ள அடங்கும். Motor area of the cortex which controls voluntary muscular movements. Motor area of the cortex எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா voluntary muscular movements, அதாவது
இயக்கு தசைகள் சொல்லுவாங்க. நம்ம விருப்பப்பட்டால் அது கை கால் அசைவு இதெல்லாம் நம்ம தேவைப்படும் போது நம்ம கை அசைக்கிறோம், கால் அசைக்கிறோம். இதுதான் வாலியண்டரி மஸ்குலார் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எந்த பகுதியில் கண்ட்ரோல் ஆகுதுன்னா ஃப்ரான்டல் லோப்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் பார்ட், அந்த க்ரீன் கலர் பார்ட்டு தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா the motor area of the cortex, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏரியா தான். The areas other than sensory and motor areas are called association areas that deal with the integrative functions such as memory, communication, learning, reasoning. அதாவது சென்சரி அண்டு மோட்டார் ஏரியாஸ் இதை தவிர்த்து இருக்கிற மற்ற ஏரியாஸ்க்கெலாம் அசோசியேஷன் ஏரியாஸ்ன்னு பேர். இதனுடைய ஃபங்க்ஷன் மெமரி, கம்யூனிகேஷன், லேர்னிங், ரீசனிங். Diencephalon. Inner to the cortex is medulla which is white in color. கார்டெக்ஸுக்கு உள்ள மெடுலா இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஏன்னா மைலின் ஷீத் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற நியூரான் இதில் இருக்கும், அதனால் ஒயிட் கலரில் இருக்கும். அதாவது இட்டுனா மெடுலா ஆக்ட்ஸ் ஆஸ் எ நர்வ் ட்ராக் பிட்வீன் த கார்டெக்ஸ் அண்ட் டயன்செஃபலான். கார்டெக்ஸ்க்கும் டயன்செஃபலானுக்கும் இடையில நர்வ் ட்ராக்காக இருக்கிறது இந்த மெடுலா. Diencephalon consists largely of following three paired structure. அதில் number 1 epithalamus. Epithalamus forms the roof of the diencephalon and it is a non-nervous tissue. Diencephalon உடைய ரூஃபாக இருக்கிறது epithalamus. இதில் எது இருக்காதுன்னா nervous tissue இருக்காது. Anterior part of epithalamus is vascular and folded to form the anterior choroid plexus. Epithalamus உடைய anterior பகுதியில் choroid plexus form பண்ணுது. Just behind the choroid plexuses, the epithalamus forms a short stalk which ends in a rounded body called pineal body. Choroid plexus க்கு கீழே epithalamus rounded body form பண்ணுது, அதுக்கு பேரு pineal body. Pineal body secretes the hormone melatonin which regulates sleep and wake cycle. அதாவது இந்த pineal body மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹார்மோன் எதை ரெகுலேட் பண்ணுதுன்னா ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி அதாவது ப்ளூ கலரில் ஓவல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தலாமஸ். இதோ மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தலாமஸ். இந்த தலாமஸ்க்கு மேலே என்ன இருக்குது, அதாவது ஆன்டீரியர் பார்ட் அது கோராய்டு பிளக்ஸஸ்ஸு. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பீனியல் பாடி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தலாமஸ் அல்லது எபிதலாமஸ்ன்னு சொல்லலாம். இந்த க்ரீன் கலரில் பின்னாடி இருக்கு பாருங்கள், இந்த பகுதி பீனியல் பாடி. இப்போ தலாமஸ்னுடைய ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இட் இஸ் ஏ கிரே மேட்டர். தலாமஸ் கிரே மேட்டர் கொண்டது. ஏன்னா அதில் வந்து நியூரான் எது கொண்டு இருக்காதுன்னா மைலின் ஷீத்தை கொண்டிருக்காது. இட் சர்வ்ஸ் ஆஸ் ஏ ரிலே சென்டர் ஃபார் இம்பல்சஸ் பிட்வீன் த ஸ்பைனல் கார்டு, brainstem அண்டு cerebrum. ஸ்பைனல் கார்டு, brainstem, cerebrum இதுக்கு இடையில ரிலே சென்டராக இருக்குது இந்த தலாமஸ். வித்தின் த தலாமஸ் information is sorted and edited. இந்த தலாமஸில் தான் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஆகுதுன்னா sorted and edit ஆகுது. It plays a key role in learning and memory. லேர்னிங்லேயும் மெமரிலையும் ஒரு கீ ரோலாக செயல்படுறது தலாமஸ். கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங். அதாவது சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங்கை ஒருங்கிணைப்பது வந்து இந்த தலாமஸ் தான். ஹைப்போதலாமஸ், இட் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலாமஸ். தலாமஸ் அதனுடைய
அடிப்பகுதியில் காணப்படக்கூடியது ஹைப்போதலாமஸ். Hypothalamus forms the floor of the diencephalon. Roof thalamus form பண்ணுது diencephalonல. அதனுடைய floor form பண்றது hypothalamus. இந்த hypothalamus கீழ் நோக்கி extend ஆகி infantry மூலமா pituitary gland கூட connect ஆயிருக்குது. The hypothalamus contains a pair of small rounded body called mammillary bodies. The mammillary bodies are involved in olfactory reflexes and emotional responses to odor. Pituitary, hypothalamus, pineal glands இதில் பார்ப்போம். இப்போ இந்த பகுதி ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ்க்கு இடையில இந்த பகுதி அதாவது கிரீன் கலரில் இருக்கு பாருங்க, இந்த பகுதி இன்ஃபண்டிபுலம். இந்த இன்ஃபண்டிபுலம் தான் பிட்யூட்டரி கிளாண்டை ஹைப்போதலாமஸ் கூட இணைக்கிறது. Hypothalamus maintains homeostasis and has many centers. It controls involuntary functions like hunger, thirst, sleep, sweating, sexual desire, anger, fear, water balance, blood pressure, etc. இந்த functions எல்லாமே involuntary function. இதை control பண்றது hypothalamus. It controls the body temperature, urge for eating and drinking. Body temperature control பண்றது இந்த hypothalamus தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அவசர காலங்களில், அதாவது அவசரமாக சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது அந்த டைமில் நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த hypothalamus தான். It also contains a group of neurosecretory cells. It secretes the hypothalamic hormones. அதாவது இந்த நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் ஹைப்போதலாமஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் த சாட்டிட்டி சென்டர், அதாவது திருப்தி மையம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது இந்த ஹைப்போதலாமஸ் தான். இப்போ தனித்தனியாக அந்த லோப்ஸுனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரான்டல் லோப்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ், மெமரி, மூமெண்ட். பெரைட்டல் லோபினுடைய ஃபங்க்ஷன் லாங்குவேஜ், ரீடிங், சென்சேஷன். டெம்போரல் லோப் ஸ்பீச், ஹியரிங், மெமரி. ஆக்சிபிட்டல் லோப் விசுவல் ப்ராசஸிங். இப்போ பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை அழகாக காட்ட போகிறாங்க. இங்கே இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஃப்ரான்டல் லோப். பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ், மெமரி, மூமெண்ட். எல்லோ கலரில் இருக்கிறது டெம்போரல் லோப். அது பிஹேவியர், ஹியரிங், மெமரி, ஸ்பீச், விஷன். அந்த எல்லோ கலரில் இருக்குது, அதாவது லைட் எல்லோ. இது இந்த எல்லோ வந்து டார்க் எல்லோ, இது லைட் எல்லோ. அது பிரெயின் ஸ்டெம். பிளட் ப்ரெஷர், ப்ரீத்திங், ஸ்வாலோயிங், கான்சியஸ்னஸ், ஹார்ட் பீட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது செரிபெல்லம். பேலன்ஸ், கோஆர்டினேஷன், இயக்கு தசைகளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து லைட் ப்ளூ கலரில் ஆப்டிக்கல் லோப். இந்த பகுதியில் நம்ம ஆக்சிபிட்டல் லோபுன்னு சொல்லலாம் அல்லது ஆப்டிக்கல் லோபுன்னு சொல்லலாம். இது விஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து இந்த டார்க் ரெட் கலரில் இருக்குது பெரைட்டல் லோபு. இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ், ரீடிங், சென்சேஷன். அடுத்து ஃபோர் பிரெயின் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மிட் பிரெயின். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் தலாமஸ் அண்ட் ஹைண்ட் பிரெயின். தலாமஸ்க்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடியது மிட் பிரெயின். The dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corporoquadrigemina. இது ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். It controls visual and auditory
reflexes. Auditoryனா hearing. இந்த midbrain உடைய முக்கியமான ஃபங்க்ஷன் எதுனா controls visual and auditory reflexes. Hindbrain. இதில் 3 parts இருக்கு. Number 1 cerebellum, number 2 pons, number 3 medulla oblongata. இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது மிட் பிரெயின். அதில் தான் கார்ப்ரோ குவாட்ரிஜெமினா காணப்படுகிறது. ஹைண்ட் பிரெயினில் 3 பார்ட்ஸு. அதில் இந்த பகுதி பான்ஸ், அது கீழே இருக்கக்கூடியது மெடுலா ஆப்லாங்கேட்டா, இந்த ஆர்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது செரிபெல்லம். Cerebellum. It is second largest part of the brain, formed of 2 large sized hemispheres and middle vermis. Cerebellத்துல 2 large sized hemisphere present ஆயிருக்கும், அதோடு கூட middle vermisம் present ஆயிருக்கும். இதை நம்ம second largest part ன்னு சொல்லலாம். First largest part cerebrum. It coordinates voluntary movements and also maintains body balance. Pons. Pons a Latin word meaning bridge. Pons என்றது Latin word, அதனுடைய meaning bridge. It is a bridge of nerve fiber. It connects the lobes of cerebellum. cerebellumனுடைய lobes connect பண்ணுது. It relays signals between the cerebrum, spinal cord, midbrain and cerebrum. Signals cerebellum, spinal cord, midbrain, cerebrumக்கு கடத்துறது இந்த பான்ஸ் தான். It controls respiration and sleep cycle. Sleep cycleையும் ரெஸ்பிரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பான்ஸ் தான். Next, medulla oblongata. Medulla oblongata is the posterior most part of the brain. அதாவது பிரெயினுடைய அடி பகுதியில் இருக்கக்கூடியது medulla oblongata. It connects spinal cord and various parts of the brain. spinal cordையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுறது இந்த medulla oblongata. அதாவது ஸ்பைனல் கார்டில் இருந்து வர நர்வ்ஸை பிரெயினுக்கு அனுப்புறது இந்த medulla oblongata தான். இந்த medulla oblongata வழியாக தான் அந்த நர்வ்ஸ் வந்து பிரெயினுக்கு போகும். It has cardiac center, respiratory center, vasomotor centers to control heartbeat, respiration and contractions of blood vessels respectively. இதில் cardiac center இருக்கு, respiratory cardiacனா heart சம்பந்தப்பட்டது, respiratory centers, vasomotor center blood vessels to control எதை கண்ட்ரோல் பண்ணுதா heartbeat, respiration, contraction of blood vessels. blood vessels சுருங்கி விரியறத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த medulla oblongata தான். It also regulates vomiting and salivation. வாமிட்டிங்கை ரெகுலேட் பண்ணுது, அப்புறம் சலைவேஷனா அந்த உமிழ்நீர் சுரக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த medulla oblongata தான். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இந்த பகுதி மிட் பிரெயின், அதுக்கடுத்து ப்ளூ கலரில் இருக்குது பான்ஸு, அது கீழே இருக்குது medulla oblongata. இப்போ ஃபைனலாக வந்தாச்சு. பிரெயின், அதாவது ஸ்கல்லு கீழே இருக்குது, பிரெயின்லேருந்து வரக்கூடிய நர்வ்ஸு medulla oblongata வழியாக ஸ்பைனல் கார்டில் போகுது, ஸ்பைனல் கார்டில் இருந்து நர்வ்ஸு மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகுது. இந்த கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்டில் வரும், 10த்லேயும் இருக்குது, ஆனால் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ இருக்காது 10த்தில், கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.